சாதாரண ஒரு ஆளுக்கெல்லாம் நாம ஒரு 2-3 பேர் கஷ்டம் வந்துட்டுனால் 1000 எடுக்க முடியாது. வந்தா எடுக்கலாம், வரும்னு விசுவாசிக்கிறேன், வரும் நிச்சயமா. ஆனா வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை நடத்தி கொண்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியத்திலே ஆரம்பித்த காலங்களிலே, செய்த காலங்களிலே ஒரு முட்டை கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. ஒரு கிளாஸ் பால் சரியா டீ வாங்கி குடிக்க காசு இருக்காது. இப்போ நியாயமாக நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ போக போகத்தான் நமக்கு எல்லாமே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விவாகமாகி 32 வருஷம் ஆகுது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 18 சாரி வாங்கியிருப்பேன். இந்த கொடுத்துருக்கிறதெல்லாம் எல்லாரும் கொடுத்த சாரி தான். நாங்கள் விலை உயர்ந்த சாரிகளெல்லாம் வாங்கிறதே இல்லை. நான் எடுக்கிறது வெறும் ஒயிட் மட்டும்தான் நான் எடுப்பேன். கலர் சாரியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. மூச்சு கூட மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து பழகியாச்சு. கர்த்தருடைய காரியத்தை ரொம்ப நான் உற்சாகமாக இருக்கிறேன். நம்ம உற்சாகமாக தான் இருக்க வேண்டும். அடுத்த மாதம் நீங்கள் அதனால் தயவு செய்து 50 ரூபாய்க்கு வராமல் இருந்துடாதீங்க. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு தலைவேதனைக்கு, ஒரு காப்பிக்கு, ஒரு டிஃபனுக்கு 50 ரூபா நமக்கு ஆகும். அதில் 50 ரூபாயெல்லாம் பெருசாக இல்லை. அது உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு 50 ரூபான்னா உங்களுக்கு எட்ட தனியாக வரணும்னு மட்டும் நினச்சி நீங்கள் ஜெனிஷ் தம்பி கொடுத்தா பேரெல்லாம் எழுதிய தம்பி எல்லாம் வச்சுருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இப்படி இருக்குங்க. வளரும், இது வளரும். அமக்கி குலுக்கி மடி நிறைய மாதிரி வளரும். அல்லேலூயா. தாவீதினுடைய ஆரம்ப காலத்தில் 100 பேர் வந்தார்கள். மறுபடியும் 200 பேர் வந்தார்கள். அப்புறம் 400 பேர் வந்தார்கள். 200 பேர் இருக்கும். அவன் கூட இருக்கும்போது சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் ஒரு திருப்பி கேட்குறான், சாப்பாடு கேட்குறான். அவன் சொல்கிறான், எஜமான விட்டு ஓடுகிற அவனுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும்னு சொன்னான். படிச்சுக்கிங்களா நீங்கள்? அல்லேலூயா. அப்புறம் பார்த்தால் அவன் ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. சிறுமை இருப்பிலே ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தோள் கொடுப்பதால் அதுதான் உண்மையான தேவ அன்பு. சிறுமைப்பட்டு இருக்கும் போது, நெருக்கப்பட்டு இருக்கும் போது, பாரப்படும் போது, துக்கப்படும் போது தன்னுடைய கையை கொடுத்து பலப்படுத்தினால் அதுதான் தேவ கிருபை, அதுதான் தேவ பிரசன்னம், அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் அஸ்திபாரம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்றேன். உங்க மனசுல பதிச்சுக்கோங்க. நீ அதிகமாய் பாசத்துக்கு அடிமை ஆயிராதீங்க, பைத்தியம் ஆயிடுவீங்க. நோட்டில் எழுதி வச்சுக்க வேண்டாம். அதிகமா இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டியாகலும் பிள்ளையோ பேரப்பிள்ளையோ ஒரு சந்தைய மேலே கூட நீ அதிகமாக பாசம் வச்சா நீ பைத்தியம் ஆயிடுவே. இதை நோட் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஆமென். நீ பாரத்துக்கு இடம் கொடுத்தால் நீ சோர்ந்து போயிடுவே. எலியா பாரப்பட்டான், ஓடினான். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? தீயும் மழையின் வரவழைத்த எனக்கு ஒரு சிறந்த கனம் கிடைக்கும் என்று எலியா ஓட ஆரம்பித்தான். ஆகாப்புடைய ரதத்தை மிஞ்சி ஓட ஆரம்பித்தான். என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? நாளைக்கு உன் தலை வாங்கப்படும் சொன்னவன சோர்ந்து போனான். மதிப்புக்காக வாழவில்லை, கிருபைக்காக நாம் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆமென். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் கிருபை விட்டு போகும். சிம்சோன் கிருபையை விட்டு போயிட்டு காரணம் என்ன? அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தான். அந்த 3 காரியமும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது 3 கவனமாக இருக்கணும். ஆனால் பாசத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் சிந்திச்சு, உங்களை மக்களாயிருக்கட்டும், மருமக்களாயிருக்கட்டும், சிறுபிள்ளையாயிருக்கட்டும், தயவு செய்து ஊழியக்காரங்கள் இருக்க நீங்கள் பைத்தியமாயிராதீங்க. நிறைய பேர் பைத்தியமாகி அலைகிறாங்க. உள்ளான பைத்தியமாகி அலையுது. உள்ளுக்குள்ள பைத்தியம், வெளியே நல்லா இருக்கு. மூச்சு கட்ட மாட்டேங்கலாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வேணும், எல்லாட்டையும் அன்பா இருக்கணும், எல்லாட்டையும் பேசணும். உங்க இணலை கூட நிழலை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க நம்பக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களால் ஒருத்தர் நம்மை பிரிந்து போன வரக்கூடாது. உங்களால் உங்கள் குடும்ப உடைமை வரக்கூடாது. இந்த சீமே பாஸ்டர் காரியங்களை சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நம்மை தேவனுடைய சமூகத்தில் நீதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நீதியாக இருக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் அது நீதியாக இருக்க வேண்டும். ஆனால் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி
உங்களுக்கு சொல்றது புரியுதான் தெரியல. பிரிந்து போகிறவன் நிச்சயம்படி பிரிந்து போகிறான். லோத்தை விட்டு பிரிந்து போனான். தோமா அவன் பிரபஞ்சத்தை நம்பிக்கை வைத்து பிரிந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாஸ் பிரிந்து போனான். பிரிந்து போனதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன ஆரம்பத்திலே உறுதி எடுத்தீர்களோ அந்த உறுதியிலே மரணம் வரைக்கும் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதற்காக உறுதி எடுத்தீர்களோ, யாருக்காக உறுதி எடுத்தீர்களோ, நீங்கள் எடுத்துக்கொண்ட உறுதி என்ன? அந்த உறுதியை, அந்த ஸ்திர நம்பிக்கையை சாகும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களே, நீ அதை பிடித்து கொள்ள வேண்டும். யோசேப்பு சாகும் வேலை சொல்லிட்டு போனான், நான் சாகிறது நிச்சயம், நிச்சயம் தேவன் உங்களை சந்திப்பார். அப்போது என்ன செய்யுங்க? என் எலும்பை என்ன செய்யுங்க? எடுத்துட்டு என் தகப்பன் அடக்கம் பண்ற இடத்துல கொண்டு போங்கன்னு சொன்னா. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர்களாமே அந்த 40 வருஷம் வரைக்கும் அவருடைய எலும்பையும் கூட சேர்த்து சுமந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை சுமந்தார்கள், குடும்பங்களை சுமந்தார்கள், பொருட்களை சுமந்தார்கள். ஆனால் அமேன், முற்காலங்களே மரித்து போன, பேரும் பிரஸ்தாபம் அழிந்து போன அந்த யோசேப்பின் எலும்பை கூட சுமந்து கொண்டு போனார்கள். அதுதான் உறுதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எவனையோ தெரியாத, முகம் தெரியாத ஒருவருடைய எலும்பை சுமக்கும் போது நாம் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஐக்கியத்திற்காக நாம் ஏன் சுமக்க கூடாது? உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய நம்பிக்கையை இஸ்ரவேலுடைய 4ஆம் சந்ததி உடைத்து போடவில்லை, சுமந்தார்கள். நான் நம்பிக்கை கூட சுமக்க வேண்டும், ஒருவருடைய விசுவாசத்தை நாம் சுமக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் வர்றீங்க, ஆனா நான் நினைக்கிறேன் ஏதோ இருக்குன்னு, நீங்க ஏதோ கொடுப்பாங்கன்னு வரல. நீங்க ஒரு வித்தியாசமான பிரசங்கமும் நடத்தலும் இருக்குன்னு தான் நீங்க வர்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. சிமியன் பாஸ்டருக்கு ஒன்றும் கனவீனமா ஒன்றும் இல்லை. அவர் நினைத்தால் அவருக்கு என்னை போல 1000 ஐக்கியம் கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு தெய்வீகம் இருக்கிறது என்ற ஒரு உந்துதல் இருக்கிறது, அதை நான் காப்பாற்ற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்களாமே. நகூம் 1ஆம் அதிகாரம், நாகும் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நம்புகிறவர்களை அறிந்து இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வாசிங்க, அழுத்தி வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை மறந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர்னு நான் சொல்வதில்லை, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் துக்கங்களும் பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவன் நடத்தி வந்த விதங்களை சோதிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்காகவும் நீங்க கர்த்தரை விட்டு ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்காகவும் கர்த்தரை விட்டு நீங்க தூர போகக்கூடாது. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அந்த பாசை பார்த்தேன், இந்த பாசை பார்த்தேன், இங்கே என்ன கூட பார்க்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் அநேக காரியம் கண்டிருக்கிறேன். மனுஷனுக்கு பணமும் பதவியும் வரும்போது குணங்கள் மாறுது. அவங்க வாழ்க்கையில் வசதி வரும்போது குணங்கள் மாறுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னுடைய நண்பர் ஆள் பஞ்சாபில் இருக்கார். ரொம்ப சின்ன வயசில் எங்கள் நண்பர்கள் நாங்கள். 16 வயசுலேருந்து எங்கள் நண்பர்கள் நாங்கள். 2 மாதம் சரியாக பேசலை, எனக்கு டைம் இல்லை. நான் ஃபோன் பண்ணிட்டு கேட்டேன், நீ பேசவே மாட்டேங்கிற, நான் பேசலைன்னா
என்ன நினச்சிட்டு இருக்க? நான் கார் எடுத்துட்டேன்னு நீ பேசாமல் இருக்கிறியான்னு கேட்டேன். ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்களே. காரை இப்போ தானே பார்க்குறேன், என் நண்பரை 42 வருஷமா பார்க்கிறேன். ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எப்போதுமே நான் பேசுவதில் முந்திக் கொள்வேன், நான் தான் அடிக்கடி பேசுவேன். ஒரு அல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அவன் ஏதாவது வந்து விட்டால் அவன் உனக்கு சொந்தமானது 6 அடி. மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களேங்க. நமக்கு சொந்தமான என்னது? 6 அடி மண்ணு தான். அது நல்ல மண்ணு கிடைக்குதோ, கெட்ட மண் கிடைக்குதோ, ஆத்து மண்ணு கிடைக்குதோ, கடலை மண்ணு கிடைக்குதோ, எந்த மண்ணு பிச்சாரப்போ நமக்கு தெரியல. மிஞ்சி ரொம்ப சிந்திச்சு அமை பாரப்பட வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதையாகிலும் ஊழியத்திற்காக செய்யணும்னு விரும்புங்க. எனக்கு நெருக்கமான ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் பற்றி சொன்னாரு. அவருக்கு ஒரு பேரப்பையன் இருக்கானா. நான் வாழ்ந்து என்ன புண்ணியம், என் பேரப்பையனுக்கு வேண்டி 1 கோடியாவது சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம்? சொல்லி 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 1 கோடியாவது என் பேரனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாம்? சொத்து சேர்த்து நீ மண்ணுக்குள்ள போ, நரகத்துக்கு போ. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களங்க. ஹல்லேலூயா. நான் வேண்டான்னு சொல்லலைங்க. அதெல்லாம் நம்ம குறிக்கோள், அதெல்லாம் குறிக்கோள். எது கலாச்சாரு, எதுக்காய் வந்திருக்க, நீ வந்த ஊழியத்திற்கா நீ என்ன செய்திருக்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனுடைய காரியத்திற்காய் நாம் முக்கியத்துவப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு அதே வசனம் படிங்க. நல்லவர். அப்ப இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கார். நீங்க நம்பினீங்கன்னா அவர் அறிவார். நீங்க நல்லா நம்பணும், விசுவாசிக்கணும். முந்தானத்து அமேன் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு பயங்கரமான சூடுங்க இங்க ரூமு. நான் எழும்பி உட்காந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு இப்போவே மழை பெய்யணும், எனக்கு இப்போவே மழை பெய்யணும், என்னால் தாங்க முடியல சொன்னேன். சொல்லி வருத்தமாக சின்ன பிள்ளைட்டு சொன்னேன், இப்போவே மழை பெய்யணும் சொன்னேன். ஏங்க இப்படி ஒரு கடவுள் உண்டாங்க. எங்க 1 மணிக்கு அடிச்சது பாருங்க மழை, 1:30 மணி வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு துளிகளும் ஆமாம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து விழுது. ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி ஆமே நான் காரைக்கால் போயிட்டு திரும்பி வரும்போது மணி 8:20 ஏறணும்னு சொன்னேன். இப்போ மழை பெஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். இங்கே 10 நிமிஷம் மழை பெஞ்சிருச்சு. 8:30 இருந்து அமேன் 11 மணி வரைக்கும் மழை. இங்கெல்லாம் மழை இல்லையோ? பேயலன்னு சொன்னா உங்க வாய் சரின்னு அர்த்தம். உங்க வாயை சும்மா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அடம் பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சு பாருங்க, மழை கொட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி விட மாட்டேன், பெய்ய வச்சிருவேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு அரணான கோட்டை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும் போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை தேடும் போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 90 வருஷத்திலே நான் கப்பல் வேலை பார்த்து நல்லா கவனிக்கணும். 90 வருஷத்தில் கப்பல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். தூத்துக்குடி கப்பலில் அடிக்கடி ஸ்ட்ரைக் வரும். ஸ்ட்ரைக்னா புரியல உங்களுக்கு? நிப்பாட்டி போட்டுருவாங்க. இன்னைக்கு 3 மாசமா கப்பலில் வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ நான் விசுவாசி. 91 தான் நான் ஊழியத்தை இறங்கினேன். அங்கே ஒரு சர்ச்சுக்கு வேண்டி நான் போகிறேன். ராத்திரி ஒன்றுமே நான் சாப்பிடல. காலைல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, மதியம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கிடையாது, அந்த காசு சுத்தமாக இல்லை. நான் இருக்கிற இடத்திலிருந்து தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரத்திலிருந்து மில்லர்புரம் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போகிறேன். ராத்திரி சாப்பிடல, காலைல சாப்பிடல, பாஸ்டிங் போயிட்டு. ராத்திரியில் பாஸ்டிங் கிடையாது, ஒன்றும் கிடைக்கல, சாப்பிடல, அவ்வளோதான். காலையில் ஒன்றும் கிடைக்கல. செபத்தில் போய் உட்காந்தேன், செவம் பண்ணினேன். இப்போது அங்கே ஒரு ரேஸ் அரிசி போட்டு அந்த அந்த சர்ச்சில் ரேஸ் அரிசி தான் கொடுப்பான். இப்போ அப்படின்னு தெரில, ரேஸ் அரிசி போட்டு ஒரு சாப்பாடு கிடைக்கும், ஒரு சாம்பார் வச்சு. அதுவும் அன்றைக்கி இல்லை. நான் சொன்னேன், நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ரொம்ப களைப்பாக இருக்கேன்,
எனக்கு நடக்க முடியாது போல் இருக்கு, எனக்கு 1 ரூபா தந்தீங்கன்னா, ஆமே 1 ரூபா தந்தா 70 பைசா டிக்கெட். நல்லா கவனிக்கணும், 70 பைசா டிக்கெட். நான் பஸ்ஸில் போயிடுவேன் ஆண்டவரே சொன்னேன். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், கொஞ்சம் நடந்து போனால் ரோட்டுக்கு போக முடியும். புழுதி மண், புழுதி மண்ணை புரியுதா உங்களுக்கு? புழுதியான மண். சர்ச்சு வாசலை விட்டுட்டு ஒரு 4 மீட்டர் நடந்து போயிருக்கேன். 1 ரூபா வச்ச மாதிரி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்படி போட்டால் பாதி தொட்டு மண்ணுக்குள்ளே போயிடும், பார்க்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும், எப்படி வீசினாலும் மண்ணுக்குள்ளே போயிடும். அது நான் கவனித்து பார்க்குறேன். அந்த நோட்டை, நான் அந்த துட்டை நான் பார்க்குறேன். 1 ரூபா துட்டு வச்ச மாதிரி இருக்கு, மண்ணே கிடையாது அதில். நான் சோத்திரம் பண்ணி எடுத்துட்டு அமே பஸ் ஏறினா அன்றைக்கி சாப்பாடு இல்லை. மறுபடியும் அம்மையே அந்த காசை வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு 1 கிலோ மைதா மாவு 6 ரூபா. அம்மே 150 மைதா மாவு வாங்கி எண்ணெய் இல்லாமல் தட்டி ரொட்டியாக்கி சுட்டு நான் சாப்பிட்டேன். அந்த விசுவாசம் எனக்கு போதும் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவர் என்னை நல்லா உடைச்சி நிர்மூலமாக்கி மாவாக்கி ரொட்டி சுட்டுருக்காரு ஏற்கனவே. அதனால நான் சீக்கிரமாக அசந்து போக மாட்டேன். அன்னைக்கு விசுவாசியா இருக்கும் போதே தேவன் அப்படி செய்தால் இன்னைக்கு அவர் அதிகமாய் செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் போது கொஞ்சம் பெருசா கேளுங்களேன். எப்படி கேளுங்க? எப்படி கேளுங்க? எங்கிருந்து வரும்னு கேட்க சொல்றீங்களா? எனக்கு தாசை வரும், என்ன எடுக்கிறேன்? கண்ணை மூடுறீங்களா? கண்ணை மேலே பாருங்க, அங்கிருந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அங்கிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக ஒரு 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 பெரிய மீன் துமுங்கலத்து விழுங்கின போல ஒரு பெரிய மீனை கொண்டு வருவார் வெள்ளிப்பணத்தோட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கவனிங்களாமே. தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கோட்டையா இருக்க போறேன். எப்படி இருக்க போறேன்? அரணாக இருக்க போறேன். எப்படி இருக்க போறேன்? ஆனால் ஒரு கோட்டை நம்மளை சூழ்ந்து நம்மளை அழிப்பதற்கு அது நெருக்கிக் கொண்டே வர்ற ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை தான் எரிகோவின் கோட்டை. இந்த உலகத்தினுடைய பிணைப்புகள், பந்தங்கள், சொந்தங்கள், உறவுகள் உங்களை நெருக்கி 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 தெய்வீகத்தை அழிப்பதற்காக சிம்சோன் அழிச்சாமே தெலீலாவை போல ஒன்று சுத்தி கொண்டே இருக்கும். நீங்க அதை உடைக்கணும். நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க அதை உடைக்கணும். அந்த இதை உடைச்சால் மட்டும்தான் உங்களை அரணாக அவரை நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 1, 2, 3, 4 படிக்கும்போது வாசித்து பாருங்க. மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைகொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு வாசலை சத்துரு அடைப்ப நினைக்காதீங்க. இங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நிறைய விசுவாசிகள் சொல்றாங்க, ஊழியர்கள் சொல்றாங்க, ஏதோ ஆண்டவர் செய்யற மாதிரி இருந்துச்சியா, அந்த சாத்தான் பயம் வந்துட்டான். எந்த சாத்தான் பயம் வந்துட்டான்? உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளையோ, விடுதலையோ, ஆசீர்வாதத்தையோ, ஜெயத்தையோ, வெற்றியோ இந்த உலகத்திலே எந்த சக்தியாலும், எந்த மந்திரத்தாலும், மாந்திரியத்தாலும் முடியாதுன்னு நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க யாராவது ஏற்கனவே விக்கிர சேவை பண்ணி விக்கிரகத்தை வழிபட்டுட்டு அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் கை தூக்காமீங்க. பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்கீங்களே. ஹல்லேலூயா. ஓகே, நல்லது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை கற்றுக்கொள்ளுங்க.
கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிச்சு உடைச்சு நொறுக்கி மிதிச்சு பவராக்கணும் துஷ்ட பிசாசை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுல ஒன்றுமில்லை என அறிந்து வந்திருக்கிறாய் நீ. அதை இருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் அர்த்தராத்திரி போய் இப்படி கண்ணு இப்படி இருக்கிற பேயை கும்பிட்டு இருக்கேன். கண்ணை தள்ளி கொண்டிருக்கிற பெண் பேய்களை, பெண் பிசாசுக்களை அர்த்தராத்திரி 11 மணிக்கு போய் என்னுடைய 15 வயசுல கும்பிட்டு இருக்கேன். ஒரு மண்ணும் கிடையாது நான் சொல்றேன். எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயப்படுறீங்களே. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இந்த பாரம்பரியமாய் வந்த பெண்டிகாஸ்ட், பாரம்பரியம் வந்த கிறிஸ்தவனுக்குள்ள பயம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க அப்பா பாஸ்டர், எங்க அப்பாவுடைய பாஸ்டர், எங்க அப்பாவுடைய அப்பா பாஸ்டர், இல்லைன்னா விசுவாசி, எங்க பாட்டி விசுவாசி. அந்த வழியில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த சேவையை பற்றி தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ளே அரணாக இருந்தால் தாபானுடைய தலை உடைத்து நொறுக்கப்படும். அது எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக அது விழுந்து உடன்படிக்கை பட்டிக்கு மேலே அது என்ன பண்ணுச்சு? முகங்குப்பரை விழுந்தது. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே அரணாயிருக்கிறார், அரணாயிருக்கிறார். ரலியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக சக்தி உங்களை மதிலாய் காக்கிறது. அது வல்லமையாய் நிற்கிறது. அது அதிசயமாய் கிரியை செய்கிறது. எரிகோவிய சக்தியை கண்டு அமே தேவனை அரணாய் கொண்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்களாமே, 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் படிக்கும் போது வசனம் வருது பாருங்க. தாவீது அந்த நகரத்தை பிடித்தான். 11ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 படிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. போனான். எபிசின் குடிகள் தாவீதை பார்த்து, இதுக்குள்ளே நீ பிரவேசிப்பது இல்லை, பிடித்தான். ரலியிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் வருது பாருங்க. உன்னை குருடர்களும் சப்பானிகளும் என்ன செய்வார்கள்? உன்னை தடுப்பார்கள். ஹல்லேலூயா. நல்லா சிந்திங்க. ஒரு கோலியாத்தை வென்று வந்தவன், நல்லா கவனிக்கணும், தூங்கிடக்கூடாது. ஒரு கோலியாத்தை ஜெயித்து வந்த வீரன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ அவனுக்கு 30 வயசுங்க. அப்போ 30 வயசு தாவீதுக்கு. இன்னும் 10 கோலியாத்தை அவனால் வெட்டி வீழ்த்த முடியும். ஆனால் அவனுக்கு வந்து வார்த்தை தெரியுமா? உன்னை குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கோலியாத்தை முறியடித்து விடலாம், குருடனும் சப்பானி என்ன செய்ய முடியாது? அவனை முறியடிக்க முடியாது. உங்க வீட்டில், குடும்பத்தில், உறவுகளில் அநேக குருட்டு சப்பானிகளும் குருடனும் இருப்பார்கள். கவனமாக இருங்கள். உங்களுடைய வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, உங்களுடைய ஞானத்தை, விவேகத்தை துண்டிக்கிற குருடர் இருப்பார்கள். அவிசுவாசி இடம் கொடுத்து மனக்கண்கள் குடாக்கப்பட்ட அநேகர் இருப்பார்கள். வார்த்தைக்கு உள்பட்டால் உன் தரிசனம் போய்விடும், உன் வெளிப்படுத்தல் போய்விடும், உன் தெய்வீகம் போய்விடும். ரலிலியா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. அப்படி அநேகர் ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம், அந்த வல்லமை எரிந்து பிரகாசிக்கிற யோவானை போல் இருந்தவர்களாமே இந்த சப்பானிகள் சொல்றதை கேட்டு 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 நீ என் சப்பானி 2 இழுத்துப்பா.
ஹல்லேலூயா. மூச்சு கட்ட மாட்டேங்குங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சபையிலே ஆமென் மனைவி சப்பானி, பையன் சப்பானி, பையன் குருடன், மருமகள் குருடி, மருமகன் குருடன், பையன் குருடன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முழிக்கிறீங்களே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அவிசுவாசிகள். அவன் வார்த்தையை கட்டு உளித்தி ஆரம்பிச்சு அவன் இழுத்துட்டு போனீங்கன்னா சப்பானி தான். நீ கோட்டையை பிடிக்க முடியாது, கோட்டை பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு நல்ல அபிஷேகம் வேணும், நல்ல அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சபையை நடத்த நல்ல ஒரு அபிஷேகம் வேணும், நல்ல ஞானம் வேணும். ஹல்லேலூயா. இந்த குருட்டு சப்பானிகளை அமே நீ கொஞ்சம் அடித்து துரத்த வேண்டாம், நவட்டி வை. கோலியாத்தை கொன்ற தாவீதிற்கு ஆமென் அவன் ஒருத்தன் வர்றான். யாரு வர்றா? தன்னை விட அமை 2 மடங்கு வயசான ஒரு சவுல் அப்படியே தள்ளாடிக்கிட்டு ஒரு ஈட்டி தூக்கிட்டு வரான். தாவீதை குத்தி போடுவேன், தாவீதை குத்தி போடு. அவன் என்ன பண்ணான்? ஹல்லேலூயா. இடது கைட்டு பிடிச்சிட்டு வலது கைட்டு கொடுத்துடலாம். ஆனால் என்ன செய்யலை? உங்களுக்கு சொல்ற புரியுதான்னு தெரியல. ஏன்னா யோனாத்தானும் இவனுக்கும் ஏறக்குறைய ஒரு போல வயசு. ஹல்லேலூயா. ஈசாயுடைய வயசும் சவுலுடைய வயசும் ஏறக்குறைய ஒன்று போல இருக்கிறான். ஆனால் அவன் இப்படியே தள்ளாடிக்கிட்டே ஈட்டி தூக்கிட்டு வந்தான். அவன் கடந்து போனான் என்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். தாவீது ஆமென் சவுலை வென்றவன் இவனை அடித்து துரத்தவில்லை. நவண்டு போய்விடணும், தரிசனத்தை அழித்திடக்கூடாது, வெளிப்பாடு அழிக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு அரண் இருக்கிறது, தேவனுடைய அரண். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அரண் இருக்கும் வரைக்கும் உங்கள் மேல எவனும் போதினாலும். கொலோசியர் 3:1 படிக்கும், நீங்கள் மரித்தீர்கள். சீக்கிரம் சீக்கிரம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரித்தீர்கள். அதை வாசிங்க. 3:1 மேலானவைகளை முதல் வசனம் அதானா? அடுத்து 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 3 நீங்கள் மரித்தீர்கள், மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்து ஒரு மலை, கண்மலை. அவர் ஒரு கண்மலை, தேவன் மகா பயங்கர கண்மலை. இந்த கண்மலைக்குள்ளே மறைந்திருக்கிற உங்களை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது. வறுமை உடைக்காது, உலக பந்த பாசங்கள் உடைக்காது. ஹல்லேலூயா. பின்மாற்றங்களை உடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கற்பனையிலே ஆமே இந்த வறுமையும் துக்கங்களும் வியாதிகளும் பந்தங்களும் சொந்தங்களும் ஆமே ஒட்டி கொள்ளாதபடிக்கு அந்த விஷனை மாத்துங்க. இங்க ஜெயிச்சிருவீங்க, இங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பற்றி பெரிய கனவு காணுங்கள், தேவ ஊழியை பற்றி பெரிய கனவு காணுங்கள். உங்க வீட்டுக்காக ஒரு சின்ன கனவு போதுங்கிறேன், ஒரு சின்ன கனவு கண்டு கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் அரணா இருக்கிறார், நீங்கள் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறீர்கள். 100 படிங்க 3 வசனத்தை. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட. ஆமென். அப்ப இயேசுவுக்குள்ளையும் தேவனுக்குள்ளையும் உங்கள் ஜீவன் அனல் கொண்டிருக்கிறதுனால இந்த உலகத்தின் பிரச்சனை உங்களை வாட்டி வதைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒன்றும் இல்லை, பிரச்சனை வந்து தான் இருக்கும். உங்களுக்கு ஞானத்தின் தெளிவிருக்கும் காலம் வரைக்கும், ஓர்மை நினைவுகள் இருக்கும் காலம் வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் துவண்டு விடக்கூடாது. அந்த உலகத்தில் நீங்கள் ஜெயித்து கொண்டே வர வேண்டும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. நான் உலகத்தை என்ன பண்ணினேன்? உலகத்தை ஜெயித்தேன், ஜெயித்தேன். நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கள் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5 படிக்கும் போது, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5 வசனம். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தர் தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். சீக்கிரம்.
தரிசனங்களில் புத்திமானாயிருந்த தேவனை தேட எப்படி இருந்தான்? மனது இணங்கி இருந்தான். அடுத்தது நாட்களிலே தேவன் வாய்க்க செய்தார். வரலையில சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. சரி, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகையாவின் நாட்களில் அவர் ஊழியக்கார். அப்ப மனது இணங்கி இருந்தது யாரு? மனது இணங்கி இருந்தது யாருன்னு கேட்ட. யாரு? யார் அது? நானே தரிசனம் பற்றி நானே இணங்கி இருக்கேனா? அப்படி சொல்லுங்க. உசியா ராஜா தரிசனமுள்ள ஊழியக்காரனுக்கிட்ட வந்தபோது அந்த மனது தேவனோட மன இணக்கம் உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும். தரிசனமுள்ள ஊழியக்காரர்கிட்ட வந்த உடனே அவருக்கு தேவன் கூட மனது இணக்கம் உண்டாயிற்று. இன்னொன்று படிங்க, அப்பதான் புரியும். தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனசு இணங்கிக்கிட்டே இருந்துச்சு. அவன் நாட்களில் அவன் புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்பனையும் அலங்கத்தையும் அஸ்தோகத்தின் அலங்கத்தை இடித்து போட்டு நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளையும் கட்டினான். பெலிஸ்தரையும் குடியிருக்கிற அரபியரையும் மெகோனியரையும் வெல்ல தேவன் துணை நின்றார். அல்லேலூயா சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் ஒருவேளை ஒரு 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 மலையாளத்தை சொல்ல சோக்கட்ட அப்படின்னா ஒரு காஞ்ச கொட்டை போல இருக்கட்டுமே. ஒரு சோக்கட்டை ஒண்ணுக்கு உதவாது. பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, பெரிய உலக அறிவு இல்லை. ஆனால் இந்த உலகத்தை மிஞ்சிற ஒரு தரிசனம் அவன்கிட்ட இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் பேச ஆசைப்படுறாங்க. என் பிள்ளைகள் இந்தியா இங்கிலீஷ் பேசக்கூடாது, அமெரிக்கா இங்கிலீஷ் பேசணும், அப்படி பேசணும். அப்பதான் அவன் என் பிள்ளைக்கு மதிப்பு. வாட்டு சொல்றவன் கேட்கக்கூடாது, அப்படி கேட்கணும். அல்லேலூயா. அவாரியோடு கேட்கக்கூடாது, அப்படி கேட்கணும். அப்படி ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு ராஜாவுக்கு அவன் தரிசனம் இருக்குடா, நீ இப்படி இப்படி போனால் ஜெயிக்கடாம்னு சொல்லுகிற ஒரு மெலிந்த சக்தி இல்லாத திறமை இல்லாத ஒரு ஊழியக்காரன் சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. இந்த உலகத்தின்படி இன்னைக்கு ஊழியக்காரன் அற்பமா எண்ணப்படுகிறது. ஒன்றுமில்லாத ஒரு சோப்பலாங்கியை போல எண்ணப்படுகிறது. அந்த சோப்பலாங்கிட்ட தான் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு, வழி இருக்கு, தரிசனம் இருக்கு, தெய்வீகம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஜெபம் இருக்கு, வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். எனக்கு பெரிய வசதி இல்லை, எனக்கு பெரிய கார் இல்லை, எனக்கு வண்டி இல்லை, எனக்கு சொத்து இல்லை, நான் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்கேன், ஒரு சின்ன சீட்டு வீட்டில் இருக்கேன், எனக்கு 35 ஆத்மா தான் தேரும். இதா தரிசனம் இருக்க வேண்டும், தெய்வீகத்திலே வளர்ந்திருக்க வேண்டும், ஆவியிலே உற்சாகம் இருக்க வேண்டும், தெய்வீக விசுவாசம் இருக்க வேண்டும், இரவுகளாய் ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். நீ தான் உயர்ந்தவன், நீங்க தான் உயர்ந்தவங்க. அயல சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு அம்மா என்ற ஜெபமன்றுக்கு ஒரு பெரிய ஒரு பாஸ்டர், அவர் ஒரு அம்மாவுக்கு என் நம்பரை கொடுத்து பேச வச்சாங்க. அவங்களுக்கு போராட்டம் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் போராட்டம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி செபிச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், என் வெளிப்படுத்தல அது அப்படி தெரியலை, பேயும் இல்லை, மந்திரம் இல்லை, பிசாசும் இல்லை. ஆமே, நீங்கள் ஆவிக்குள்ள சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, சரியாயிடும்னு சொன்னேன். சரியாயிட்டு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
நீ ஜெயிக்க வேண்டுமானால் அமே தரிசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ ஜெயிக்க வேண்டுமானால் அமே தேவ ஊழியக்காரருக்குள்ளே தரிசனம் உண்டா என்று பார்த்து நீ சேர்ந்து கொண்டால் ஜெயித்து விடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் ஒரு விளையாட்டு இல்லைங்க, விளையாட்டு இல்லை. தரிசனம் மரணை போன்ற உயர்ந்தது. அல்லேலூயா. தரிசனம் என்பது உங்களை இனி அடுத்த தலைமுறை உங்களை வாழ வைக்கும், உங்களை கடைசி வரைக்கும் அதை கொண்டு செல்லும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கண்ணு எவ்வளவு முக்கியமோ அதை விட பெருசு ஆமே இந்த ஆவிக்குரிய கண்கள். தரிசனம், தெய்வீகத்தில் தரிசனம் இருக்க வேண்டும். நிறைய ஊழியக்காரர்களை போய் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமே ஆரம்பத்தில் ரொம்ப ஆமே அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார்கள். இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் செய்வேன்னு. அப்புறம் போக ஆட்கள் கூட பணம் வர வெளிநாட்டுக்கு போக சுத்த எடுக்க எல்லாம் செய்ய வசதியாகும் போது அந்த பிரதிஷ்டையெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் நான் மொபைல் வழியை பார்த்தேன். ஜுப்பாயும் வேட்டியும் போட்டிருந்தாரு. கொஞ்சம் தாடியெல்லாம் ஒரு இளம் 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 ஊழியக்காரன் தான், பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாமே பாவம் பாவம் பாவம். பைபிளை திறக்காமலே பாவம் பாவம்னு பேசிட்டு இருப்பார் அந்த மனுஷன். நீ பைபிளை திறந்து பேசு, நல்லாவே சொல்லு. பைபிளை திறந்து பைபிள் இப்படி இருக்குன்னு சொல்ல. ஏதோ ஒரு நாட்டமா பேசுறப்ப பேசிட்டு இருப்பாரு. சோத்திரம். இப்போ பார்த்தா அரக்கை சட்டையும் போட்டு அந்த அந்த மசில்ஸ் அந்த மசில்ஸோட கை தெரியுதுங்க. ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த யாரும் இல்லை ஜுப்புன்னு போண்டா மாதிரி நிற்குமே அது தெரியுது. ஜீன்ஸ் போட்டிருக்கு, ஜீன்ஸ் பேண்ட். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கிழவனாட்டு ஒரு சிப்பையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பேதையாட்டு நின்ன உனக்கு பணமும் ஆளும் நாமே 10 கோடிக்கு உனக்கு சபை வந்த உடனே உன் பிரதிஷ்டை மண்ணோட மண்ணாயிட்டா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. பைபிள்ல இருந்து உணர்த்து, பைபிள் இருந்து பேசணும், பைபிள் இருந்து சொல்லணும். பைபிள் தான் ஆதாரம். தரிசனமோ தீர்க்கதரிசனமோ வெளிப்படுத்தலோ ஆவியின் வரங்களோ பைபிள் தான் ஆதாரம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ வைப்பதே பைபிள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை உயர்த்துவதே பைபிள் வசனம் தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லா லட்சியங்களும் இந்த பைபிளுக்குள்ள இருக்க வேண்டும். உங்கள் முன்னேற்றம் எல்லாம் இதில் தான் இருக்கு. உங்கள் விடுதலை எல்லாம் இதில் தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 100 ஆத்துமா இருக்கும்போது குனிந்து நிற்கும், சரியா காணிக்க இருக்காது. 500 ஆத்துமா வரும்போது நிமிர்ந்து நிற்கும். 1000 ஆத்துமா வரும்போது மலர்ந்து நிற்கும். புரியுதா? முதல்ல எப்படி நிற்கும்? குனிந்து நிற்கும். அப்புறம் எப்படி நிற்கும்? நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் எப்படி நிற்கும்? மலர்ந்து இப்படி நிற்கும். ஒடிஞ்சு விழுந்துடாத, கீழே விழுந்து குறுக்கொடிஞ்சு மீறாம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென். ஒரு மரத்திலே ஆயிரக்கணக்கான காக்கைகள் கூடும். ஒரு குண்டு சத்தம் கேட்டால் இதுதான் சபை. எம்ப ஆடிடக்கூடாது. இதுதான் சபை, இதுதான் சபை. உன்னுடைய சபையில் ஒரு குண்டு விழுந்துட்டுன்னா ஒண்ணும் இருக்காது. நீ தேவனுக்கு பயந்திரு. இது கொடுத்தாரே கர்த்தருக்குன்னு பயந்திரு. தாவீது பயந்திருந்தான். அல்லேலூயா. சாலோமன் பயந்துதான் இருந்தான். பிற்காலங்களிலே மிரண்டு போனான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. நீ பயந்திருக்கும் காலம் வரைக்கும் ஒரு குழுதெல்லாம் பத்திரமா இருக்கும். இந்த ஆத்துமாவும் கூட்டங்களும் ஜனங்களும் எனக்குரியதல்ல, இது கர்த்தருக்குரியது சொன்னாலும் பத்திரமா இருக்கும். ஒரு 1000 ஆத்துமா வந்தா, ஒரு 1000 ஆத்துமா வந்துட்டுங்க. நீங்க என்னங்க உங்களுக்கு மாற்றம் வருது? 1000 ஆத்துமா 100 ஆத்துமா இருக்கும்போது நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இப்போ நான் 30 மணி நேரம் ஜெபம் பண்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தான் இருக்கு? 24 தான் இருக்கு. இப்போ நான் அப்படியே ஜெபத்திலேயே மிதப்ப, காணிக்கையில மிதப்ப. இப்போ காணிக்கை எங்கெல்லாம் வருதுன்னு ஓடிக்கிட்டு தெரியுவே. எனக்கு எத்தனை மணிக்காரர் காட்டணும்? காணிக்கை சபை வளர்ந்தாரு. காணிக்கை 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 பேய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த காணிக்கை பேய் என்னை விட்டு ஒளிஞ்சு போட்டும். அல்லேலூயா,
கம்பெனி சர்வீஸில் ஒருத்தன் 5000 தர்றான். கவனிங்க, கம்பெனி சர்வீஸில் 5000 ஒருத்தன் தர்றான். பார்க்கும்போது அவனை காணும், கிடுக்கிடுன்னு கையெல்லாம் ஆடுது. நான் இன்னைக்கு வர காருக்கு பணம் வரைக்கும் நினச்சனே, அவனை காணுமே அப்படின்னு பார்க்கும். அவன் பக்கமே பார்க்கும். கிளாக்கை வாட்சையும் பார்க்குறோம், வரலையே வரலையே வரலையே. பைத்தியம் பிடிச்சிடாமே. முடிஞ்ச உடனே அத்து பிடிங்க அவன் வீட்டுக்கு போய் போகிறோம். எதுக்கு? நீ நீ என்ன, நீ வட்டிக்காரனா? பணம் வாங்க போறியா? 5000 என்ன 10,000 சேர்த்து வரும். இந்த தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள பிரதிஷ்டை என்ன? நாம் ஜனங்களுக்கு போதித்து விட்டோம், நாம் ஜெபித்து விட்டோம், ஆராதனை நடத்தி விட்டோம். தேவன் என் காரியங்களை பார்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரனே பார்த்துக் கொள்வார். நான் சுகமாய் படுத்து நித்திர செய்வேன், நீர் ஒருவரே என்னை தாங்குகிறீர். இவ்வளவு காலம் நம்மளா வாழ்ந்து வரலங்க, நம்மளா வாழ்ந்து வரல. நடத்தினது யாரு? யார் நடத்தினா? உபாகம் 32:10. சீக்கிரம் சீக்கிரம். பாழான இடத்திலும் ஒளி கேட்கிற கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல காத்திரு. அடுத்து கழுகுதன் குஞ்சை கூட்டை கலைத்து அசிவாடி விரித்து எடுத்து போல ஒருவரே அவனை வழி நடத்தும். ஒருவரே வழி நடத்துவார் தேவன். ரொம்ப சிந்திச்சு தயவு செய்து குழப்பமாகாதீங்க. இந்த உலகத்தில் ரொம்ப கவலை ஏத்தாதீங்க. நீங்க அதிகமாக நீங்க டயரில் காத்து ஏற்றினீங்கன்னா அது என்ன செய்யும்? வெடிச்சிடும். அதிகமான மிஞ்சிட பாருங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்களை அவர் பத்திரமா பாதுகாப்பார், உங்கள் தேவையை அவர் சந்திப்பார், உங்களை நடத்துவார். அந்த அரணான தேவன் உயர்ந்து உயர்ந்து வரட்டும். வாழ்க்கையில் எரிகோவினுடைய சக்திகள் உடைந்து நிர்மூலமாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காய் வாசலை திறக்கிற ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் நமக்காய் வாசலை கண்டிப்பாய் திறப்பார். நம் தேவைகள் அவர் சந்திப்பார். எப்போதும் தேவன் கூட ஒன்று சிந்திங்க. தேவன் அப்படி சீக்கிரம் விட்டு போக மாட்டாருங்க, விட்டு போக மாட்டாரு, விட்டு போகவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்விலை விட்டு போக மாட்டார். விசுவாசிங்க. தேவன் கூட ஒன்று எப்போதும் விசுவாசமாக இருங்கள். எப்போ ஜெபம் பண்ணினாலும் ஜெபம் கேட்பாருன்னு விசுவாசிங்க. என் ஜெபம் கேட்கப்படும் நம்புங்க. என்னை உயர்த்துவார்னு விசுவாசிங்க. அவர் என்னை கைவிட மாட்டார்னு விசுவாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல தேவன் நல்லவராயிருக்கிறவர், வல்லவராயிருக்கிறவர், வழிவாசலை உண்டு பண்ணுகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், வியாதிகளை மாற்றுகிறவர், பாரங்களை மாற்றுகிறவர், துக்கங்களை மாற்றுகிறவர், கஷ்டங்களை மாற்றி வறுமைகளை மாற்றுகிறவர். ஒரு அற்புதமானவர், அற்புதமானவர். இங்கே உங்களுக்காக ரொம்ப சிந்திக்காம ஜனங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் சிந்தியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு இறங்குவார்னு நீங்க சிந்திக்க வேண்டும், நடத்துவார்னு சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விதவை வீட்டில் விதவை சொல்றா, என் பிள்ளைகளை பிடித்து கொண்ட கடங்காரன் வந்திருக்கிறான். உன்னிடத்தில் என்ன உண்டு கேட்டபோது ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் ஒன்றும் இல்லை. நீ போய் என்ன செய்ய? எல்லா இடத்துலையும் என்ன பாத்திரம் வாங்கு? வெறும் பாத்திரம் வாங்கு. ஆனா மலையாளம் எப்படி இருக்கு தெரியுமா? பாத்திரங்கள் குறைவாயிருக்கிறது. பாத்திரங்கள் குறைவாயிருக்க கூடாதான். நீ வாங்க போற தட்டுகள், யானங்கள், அண்டாக்கள், சட்டிகள் அது குறைவா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நிரப்ப வேண்டியதான நிறைய பாத்திரங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு அவன் நேரம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அரண் வளரும், வல்லமை வளரும், தைரியம் வளரும், விசுவாசம் வளரும், நம்பிக்கை வளரும், பிரசன்னம் வளரும். உங்களுக்கு விரோதமாக என்ன சக்தி வந்தாலும் உடைந்தது நிர்மூலமாய் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின்படியாகவும் உங்க டெவலப்மெண்ட் பெருசாக்கிறதுக்காக மனசில் பார்த்துட்டே இருங்க, நடக்கும். அதுதான் நான் பண்றேன், வேற ஒன்றும் பண்ணவே இல்லை. பெருசாகவும் நினைங்க, பெருசாகவும் நினைங்க.
வயசை பார்த்து பிளான் போடாதீங்க, ஆண்டவரை பார்த்து பிளான் போடுங்க. அங்கே இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசான ஆட்கள், உலகத்தின் ஆட்கள் சும்மா அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, எந்த பிளானும் இல்லை. சில ஊழியக்காரர்கள் வயசாகி விட்டால் ஒரு பிளானும் இல்லை. அப்புறம் சபை நடத்துகிற மருமக, பையன், பேர பிள்ளைகள், நீ என் பிள்ளை எல்லாம் பிரசவம் பண்ணிச்சு, உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? வாட்ச்மேன் வேலையை சபையில்? என் பேரப்ப பிரசங்கம் பண்ணுறான், போய் கேளுங்க கேளுங்க. அல்லேலூயா. அகியா என்னும் தீர்க்கதரிசிக்கு கண் தெரியவில்லை, ஜெரோபெயாமின் மனைவி வருகிறாள், நீ அந்நிய ஸ்ரீ போல் நடிப்பது என்ன? இதான் என் ஆசை. சாகும் வரைக்கும் வெளிப்பாடு சொல்ல பிரசங்கம் பண்ணுவேன், பண்ணிட்டு தான் சாவேன். ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. நான் 30 வயசை போல, வயசு 58 நடந்து முடிய போகுது, 30 வயசை போல பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறேன், பிளான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். டெவலப்மெண்ட் என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் செய்யலாம், ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. வயசு 50 ஆகவில்லை, 80 மாதிரி ஆட்சி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. வயசானா என் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கோ, நான் நல்லா தூங்க பாரு, தூங்கி சாவு. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அல்லேலூயா. ஆண்டவருக்காக துடிச்சு கொண்டு நில்லுங்கள். சிமியோ என்கிற ஒரு வாலிபன் அல்ல, ஒரு வயசானவன், ஆவியிலே பலம் கொண்டவனாய் எங்க வந்தான்? தன் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று இயேசுவை கையில் ஏந்தி கொண்டான். என்னங்க வயசு? முடி நரைச்சாயினா நரைக்காம வயசு என்னங்க வயசு? உங்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த தரிசனத்தை விட்டு விடாதீர்கள், அந்த வல்லமை விட்டு விடாதீர்கள், அந்த மகிமையை குறைச்சு விட வேண்டாம். இந்த வல்லமை இருக்கும் காலம் வரைக்கும் உங்களுக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் எந்த எரிகோ சக்திகளும் நிலைநிற்பதில்லை. ரொம்ப உலகத்தை பற்றி சிந்திக்காதீங்க, உலகத்தை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டாம். நீ ஆண்டவருடைய சித்த நிவர்த்தியாக வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று மட்டும் சிந்திங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. எந்த அளவுக்கு தரிசனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாடுகள் இருக்கு. முடிக்க போறேன். அபிஷேகம் பெற்ற தாவீது ஒரு முறை அவருடைய சிங்காசனத்திற்கே பிடிக்கும்படிக்கு அப்சலோம் வந்தானா இல்லையா? பிடிச்சானா இல்லையா? 3 வருஷம் ஆட்சி ஆண்டான். எப்படி இருக்கும் யோசிங்க, எப்படி இருக்கும்? அது முடிந்த அடுத்தது அவனுடைய தம்பி என்ன பண்ணினான்? சாலோமன் மறுமுன் வருவதற்கு முன்னதாகவே அந்த ஸ்தானத்தை பிடிக்க எக்காலம் ஊதி ஆட்களை சேர்த்து ராஜா என்று அறிவித்துக் கொண்டான். ஒரு வார்த்தை கூட தாவீது அவனை பார்த்து இப்படி ஏன் செய்தா என்று கேட்கவில்லை, கேட்க மாட்டான். எழுதப்பட்டிருக்கு, அவன் ரொம்ப அழகுள்ளவனா. அழகுள்ள பிள்ளையை செல்லாம வளர்த்துறாதீங்கப்பா, கவனமா வளையுங்க. அல்லேலூயா. மறுபடியும் அவன் இருக்க விட்டேயாமே சாலோமோனை அபிஷேகம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாதது, இங்கே எவ்வளவு நேசித்தால் அது நிற்காது. நான் பைபிளில் ரொம்ப யோசிக்கிற எனக்கு ஒரு விஷயம் உண்டு. யோவாப்புன்னு சொன்னால் முழு இராணுவத்திற்கும் அவன் தலைவன். முடிக்கிறேன், மனசில் பதிச்சுக்கோங்க. ஒரு முறை தாவீது சொல்றான், நீ எல்லா கோத்திரத்தையும் எண்ணி விவரமாய் கொண்டு வான்னு சொன்னான். 9 மாதமும் 20 நாட்களும் 4 மலைகள் காடு என்று போய் அவன் கொண்டு வந்து விட்டான். பட்டணம் பிடிக்கும் சொல்றான், என் பேரு வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் பேரை வழங்க வைத்தான். யோவாப்பு மூத்த அக்காவுடைய பையன். அது 3 காரியம் தப்பு பண்ணிட்டான். ஒன்று, அவன் அப்னோரை என்ன பண்ணினான்? கொண்டான். அம்சாவை என்ன பண்ணினான்? கொண்டு விட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. 3வது, தாவீதுடைய பையன் அழகான பையனுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டான். அவ்வளவுதான் தப்பு. தன் சாரம் விட்டு போயிடும் என்று சொல்லி அப்னோரை கொண்டு விட்டான். ராணுவ மந்திரியை கொடுப்பேன்னு சொன்னதுனால அவன் கொண்டுட்டான். ஓகே, வேற உனக்கு என்ன பண்ணினான்? கடைசியில் சாகும்போது சொல்றான், நீ அவனை கவனிச்சுக்கோ. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? நீ அவனை கவனிச்சுக்கோ. அவன் நான் நல்லா இருக்கும்போது யுத்தத்தை பண்ணி அவன் செருப்பிலே ரத்தத்தை வடிவட்டப்படினாலே உற்றாதன்னு சொல்லிட்டு செத்தான்.
இந்த ஆரம்பத்தெல்லாம் படித்தா கண்ணீர் வந்துடும். அப்படி கஷ்டம். இதுதான் தங்க உலகம். கவனமாக வாழுங்க நீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் எவ்வளவு நம்ம செய்தாலும் நம்மளை சுமக்காது, நம்மளை அழிக்க முயற்சி பண்ணும். இதுதான் சொந்தம், இதுதான் பந்தம். உங்களை வேரோட பிடுங்க பார்க்கும். பலிபீடத்தில் கொண்டை பிடித்து கொண்டான். அப்படியும் சாலம் என்ன செய்யவில்லை. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? நீங்க அவன் எங்க கொண்டாங்க? அவன் எங்க கொண்டாங்க? யோபை எங்க கொண்டாங்க? பலிபீடத்திலேயே அவனை கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க படிச்சது இல்லையா? ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சவனை பலிபீடத்திலே நான் செத்தா இங்கே சாவர சொன்ன உடனே அங்கேயே அவனை கொண்டு போட்டார்கள். இங்கே தேவனுக்காக மட்டும் நிமிர்ந்து நில்லுங்கள். தேவனுக்காக துணிந்து நில்லுங்கள். இந்த உலகத்துக்காக துணிந்து நிற்க வேண்டாம். சொந்தங்களுக்கு துணிந்து நிற்க வேண்டாம். உங்களுக்குள்ளே அரணாய் இருக்கிற தேவன் இருக்கும் காலம் வரைக்கும் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். வழியிலே வெட்கப்படுத்த மாட்டார். மோசே வெட்கப்படுத்தவில்லை. சரியாய் சொல்லிதான் அவர் போனார். பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறி நாட்டை பாருன்னு சொன்னார். சும்மா விட்டுட்டு போகல. அவரை ஏன் அப்படி செஞ்சாரு? ஏதாவது சின்ன தவறாறு வந்துச்சுன்னா முகங்கொப்பர விழுவதே அவருக்கு பழக்கமாயிற்று. ஜனங்களுக்காக முகங்கொப்பர விழுந்து விழுந்து கிடப்பதனால அங்க போனாலும் இதுதான் கெதி. போதும், நிறுத்து, பேச வேண்டாம். அவன் கெட்டவனாயிருந்தால், மோசே கெட்டவனாயிருந்தால், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை சந்திக்க மருவமலைக்கு வருவானாங்க அவன்? உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு தெரியல. உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி சிலவங்க பிரசங்கம் பண்றாங்க, கண்மலை அடைச்சா உடைச்சா நொறுக்கினா அதுதான் பரலோகத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான், அவன் அதனால ஆண்டு வருத்த இல்ல. தேவன் அவன் அடக்கம் பண்ணினார். மோசையும் எலியாவும் அவன் பேசுகிறதை யாரு கண்டா? என்ன இந்த மொழி மொழிக்கிறீங்க? சீக்கிரம் எடுங்க. மார்க்கெல் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க, முடிக்க போறேன். அதுல இருக்க பாருங்க. மார்க்கெல் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது ஒரு மேகம் நிழலிட்டது. காணப்பட்டார்கள். நல்லது. போதும் சொல்லி. ஹல்லேலூயா. அவன் பொல்லாதவனாக இருந்தால் மறுபடியும் பூமிக்கு வந்து இயேசுவின் கூட பேசுகிற மறுமாய் பேசுகிற ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்குமா? அவன் பாவங்களை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, பந்தங்களை வெறுத்து, சொந்தங்களை வெறுத்து, அவன் பாரோடைய குமார்த்தின் மகன் வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அழித்து விட்டு வந்தவன் கர்த்தருடைய கையினால் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியங்க, எவ்வளவு பெரிய சிலாக்கியங்க. அவன் கர்த்தரை அரணாய் கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்கள். முகமுகமாய் ஆமே கர்த்தர் கூட பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே மோசே முகவுமாய் பேசுகிற எனக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னு சொன்னான். என் தேவன் எனக்கு சிநேகிதன் சொல்லி முகமுகமாய் பேசினான். ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பிரசங்கம் பார்த்து பிரசங்கம் பண்ணணும். தெரியாதனமாக புல் பலை பைபிளும் தெரியாமல் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு பாறையை அடித்தானா அந்த பாறையை பேச சொன்னார், அது ஓகே தான். பாறையை தானே அடித்தார், வேற யாரும் அடித்தார்? இந்த பாறை தானே அது இயேசுவா. அப்படி இயேசுவை பார்க்க வருவியா வந்தா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களே. கர்த்தர் நல்லவருங்க, இரக்கம் உள்ளவருங்க. பாவத்தையே மன்னிக்கும் போது இந்த பாறை அடிச்சதை மன்னிக்க மாட்டாராங்க? மூச்சு கட்ட மாட்டேங்களா நீங்க? ஹல்லேலூயா. எடா கொலகார பாவியே, துஷ்ட பயலே, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சு பிள்ளையாக்கும் போது ஆமே இந்த பாறையை மறந்து போய் பாறையை அடிச்சதே ஆண்டு நினைச்சிட்டு இருப்பாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப, அவர் மறந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவனுங்க. உடை கொடுத்து ஆமே சாப்பாடு கொடுத்து படுக்கை இடம் கொடுத்து உங்களை பராமரிக்கிற ஆண்டவர் ஒரு மரண பரிவந்தை நடத்துவார். சொல்லுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க.
சந்தோஷமாக ஓட முயற்சி பண்ணுங்க. உங்கள் ஊழியம் எதுவாக இருக்கட்டும் வளருமங்கிற நம்பிக்கையில் காத்திருங்க. அல்லேலூயா. சில விதைகள் சீக்கிரம் முளைக்கும், சில விதைகள் தாமதமாய் முளைக்கும். கடுகு, வெந்தகம், சீரகம், சோம்பு சீக்கிரம் முளைச்சிரும். தென்னை மரத்தின் காய் ஆயுசு கூட அது சீக்கிரம் முளைக்காது, அது தாமதமாய் முளைக்கும். முளைக்காமல் இருக்காது, முளைக்கத்தான் செய்யும், அது வரத்தான் செய்யும், வெற்றி உண்டாகத்தான் செய்யும். காரைக்காலில் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார், அது ஒரு அற்புதம் இருக்கு. காரைக்காலில் வராமல் இருந்தால் உங்களை பார்த்திருக்க முடியாது. கேரளாவில் குளுமையான ஊர், நல்லா சாப்பிட்டு அங்கே படுத்து தூங்கி ஆட்களை பார்த்து இருந்து அங்கேருந்து விரட்டி பிடிச்சி அடித்து இங்கே கொண்டு வந்திருக்காரு. இங்கே உள்ள ஆட்களையும் பாரு, இங்கே உள்ள ஆட்களை சந்தி, அவங்ககிட்ட பேசு, அவங்களுக்காக ஜெபி. அல்லேலூயா. இந்தியாவிலே கேரளா ஸ்டேட் வித்தியாசப்பட முள்ளு மரம் கிடையாது. நல்ல 6 நாளைக்கு மீன் சாப்பாடு, ஒரு நாளைக்கு கறி சாப்பாடு, நல்ல தண்ணி. அல்லேலூயா. அதெல்லாம் வெறுக்க வச்சு இங்கே வா, கரைக்கலுக்கு வா, என் பிள்ளைகளை பாரு, என் தாசனை பாரு, இங்கே வந்து ஊழியம் பண்ணு. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்கிங்களே, அவர் நல்ல தேவனுங்க. அல்லேலூயா. அவரோடு இசைந்திருங்கள், ஜெயிச்சிருவீங்க. இசைந்திருங்கள், வெற்றி நிச்சயம், தோல்வி நமக்கு இல்லை. உங்கள் பாடுகள் எல்லாம் மறைந்து விடும், கரைந்து விடும். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், அரணாய் வைக்க போகிறார். எழும்பிருப்போம். அல்லேலூயா. ஜான்சன் தம்பி கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்து ஒரு பாடலை பாடி வொர்ஷிப் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம்.